இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஐ வந்த பிறகு மார்க்கெட்டிங் ஈஸி ஆயிடுச்சா மேம்? இல்ல காம்படிஷன் அதிகமாயிடுச்சா மேம்? ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஏஐ வந்தப்புறம் இதுல நான் ஒரு டெர்ம் யூஸ் பண்ணணும்னா, மார்க்கெட்டிங் அஃபோர்டபிள் ஆயிருச்சுன்னு நான் சொல்லுவேன். எஸ் அ மேம். ஏன்னா நெறைய பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர்ஸ் இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறமா, அ லிட்டரலி மார்க்கெட்டிங்ன்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு போஸ்டர் வேணும்னா அதுக்கு ஒரு காசு குடுக்கணும். ஒரு வீடியோ வேணும்னா நான் அதுக்கு ஒரு காசு குடுக்கணும். இப்ப நானே ஸ்டார்ட் அப் ஓனரா இருக்கேன். என்னால பெருசா ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால தான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் தனித்தனியா போடாம எல்லா வேலையும் நானே செய்றேன். அப்படி இருக்கப்ப மார்க்கெட்டிங்க்கு என்கிட்ட நீங்க காசு கேட்டீங்கன்னா, என்னால பெருசா குடுக்க முடியல. இந்த ஏஐ டூல் எனக்கு சரி காசு இல்லனாலும் என்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கைய ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கோ, இல்ல ஒரு ஆன்டர்பிரினியர்க்கோ கண்டிப்பா கிரியேட் குடுத்துருக்கு. பண்ணுது. ஆனா, எந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு பிரச்சனையா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏஐ டூல் யூஸ் பண்றதுனால மட்டுமே எனக்கு மார்க்கெட்டிங் நடக்காது. எஸ் மேம். இப்ப நான் சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு, நான் ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் பண்றேன். என் பிசினஸோட பேரு ஏபிசி ஆர்கானிக்கு. எனக்கு ஒரு இமேஜ் குடுன்னா, அது குடுத்துரும். பட் கண்டிப்பா. அதுதான் கரெக்ட் இமேஜான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அப்ப அந்த எஸ் மேம். ஏஐய எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் கத்துக்கணும். எஸ் மேம். நான் எப்படி கேள்வி கேட்க போறேன்? என் பிசினஸோட டீட்டெயில எந்த அளவுக்கு நான் சொல்லப் போறேன்? அந்த இமேஜ்ல என்னென்ன வேணும்னு நான் கேட்கப் போறேன். லைட்டிங் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லப் போறேன். அப்ப எஸ். இதையெல்லாம் நான் இன்புட்ஸா குடுத்தாதான் எனக்கு வந்து கரெக்ட்டான அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கான்டென்ட் கிரியேட் பண்றது கண்டிப்பா ஈஸி ஆயிடுச்சு. எல்லாமே ஃபாஸ்ட்டா வருது. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்திருக்கு. ஆனா, அந்த ஆத்தென்டிசிட்டி, ஒரிஜினல் திங்கிங்கு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. எல்லாமே ஏஐயே பார்த்துக்கும்னு நெனச்சு, அது ஓனர் ஆயிருது. நம்ம அதுக்கு கீழ வேலை செய்ற ஒரு ஆளா மாறிர்றோம். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கண்டிப்பா மேம். இப்ப ஏஐ யூஸ் பண்றனால நம்ம வந்து பிராண்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்டா வந்து இந்த சினாரியோல இருந்து தெரியும் மேம்? டிஃப்ரெண்டா எப்படி நம்மள காமிச்சுக்கிறது? இந்த ஏஐ ரெவல்யூஷன்ல இருந்து. ஓகே. ஸோ இப்ப ஏஐ ரெவல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ நம்ம பேஸ் லேயரா மட்டும் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல அதோட வாய்ஸு, அதோட கலரு, அதோட ஃபாண்ட்டு இது எல்லாமே நம்ம குடுக்கிறதா இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிறோம்னு வைங்க. கேன்வான்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல வச்சு நம்ம எல்லாருமே மேனுவலா தான் போஸ்டர் இது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கேன்வால மேஜிக் ஏஐங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. கேன்வா ஏஐங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. இப்ப நான் போய் அதுல ப்ராம்ப்ட் குடுத்தாலே அதுவே எனக்கு போஸ்டர் குடுக்கும். தேவையான இடத்துல மட்டும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். இத தான் நம்ம பண்றோம். இத மட்டும் பண்ணாம கேன்வாலயே சைடுல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு மெனு ஆப்ஷன்ல பிராண்டுக்குன்னே தனியா ஒரு எலிமெண்ட் இருக்கு அதுல. பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் டெம்ப்ளேட்குள்ள போனேன்னா, அந்த பிராண்டிங் கிட்ல எனக்கு என்னோட பிராண்ட் கலர் என்னங்கிறது நான் அதுல முடிவு பண்ணி வச்சுக்கலாம். என்னோட பிராண்டோட ஃபாண்ட் ஸ்டைல் என்னங்கிறது நான் முடிவு பண்ணிக்கலாம். என் பிராண்ட் எப்படி பேசுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அது பேஸா வச்சு நான் போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றேன்னா, அது பிராண்டிங்க டெவலப் பண்ணும். எதுவுமே பண்ணாம டெய்லி ஒரு ஒரு கலர்ல போஸ்டர் போடுறது, டெய்லி ஒரு ஒரு டோன்ல ஸ்கிரிப்ட் எடுக்கிறது, டெய்லி ஒரு ஒரு விதமா பேசுறதுன்னு நான் பண்ணேன்னா, அப்ப அந்த இடத்துல நான் யாருன்ற குழப்பம் எனக்கும் வரும். என்னைய பார்க்கிறவங்களுக்கும் வரும். கண்டிப்பா. அவங்களுக்கு அந்த இடத்துல என்னைய பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே இல்ல. என்ன விட்டா என்னைய மாரியே பொருள் விக்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃப்யூஷன் அவாய்ட் பண்ணணும்னா, ஏஐ வந்து பேஸ் லேயரா இருக்க போது. என்னோட பிராண்டுக்கான அடையாளத்த நான் ஏஐக்கு சொல்லிக் குடுக்க போறேன். இதுதான் என்னோட கலரு. இப்படிதான் நான் பேசுவேன். இதுதான் என்னோட ஸ்டைலு. எல்லாத்தையும் நான் சொல்லப் போறேன். அத வச்சு ஏஐ எனக்காக வேலை செய்யும். அப்படி பண்ணுச்சுன்னா, பிராண்டிங்ன்றது ஏஐ வச்சு நம்மளால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே பண்ண முடியும். கண்டிப்பா. மேம் இப்போ சோஷியல் மீடியாலாம் நமக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தா ஓகேவா மேம்? இல்ல கஸ்டமர் ட்ரஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியமா மேம்? ஓகே. ஸோ இது வந்து நான் வேனிட்டி மெட்ரிக்ன்னு ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவேன். வேனிட்டி மெட்ரிக்ன்னு நான் எத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபாலோவர் க்ரோ ஆயிட்டாங்களா இல்லையா? ஒரு போஸ்ட் போட்டுட்டு, இல்ல ஒரு ரீல் போட்டுட்டு எவ்ளோ லைக் வந்திருக்கு? இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேனிட்டி மெட்ரிக். அழகுக்கு பார்க்கலாம். பெருமைக்கு பார்க்கலாம். ஆனா ரியல் வொர்த்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 100 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஸ் மேம். நான் ஒரு ரீல் போடுறேன். ஒரு 50 பேர் லைக் பண்றாங்க. இல்ல ஒரு 20 பேர், 30 பேர் லைக் பண்றாங்க. ஆனா, ஒரு 10 பேர் ஷேர் பண்றாங்க. எஸ். ஒரு 15 பேர் என்னோட கன்டென்ட்ட சேவ் பண்றாங்க. எனக்கு அந்த கன்டென்ட்ட பார்த்து ஒரு 2 கமெண்ட் வருது. ஒரு 2 என்குயரி வருது டிஎம்ல. ஓகே மேம். Instagramம பார்த்து அதிலிருந்து என் வெப்சைட்ட போய் பார்க்குறாங்க. இல்ல அதிலிருந்து என்னோட WhatsApp பிசினஸ்க்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. நம்ம பிசினஸ் பீப்பிளா இது இந்த மெட்ரிக்ஸ தான் ட்ராக் பண்ணணும். கண்டிப்பா மேம்.
அது நம்ம நேச்சுரலா கேரி அவுட் ஆகுறதாங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. நான் வந்து பிசினஸ் பண்ற ஐடியால தான் Instagramக்குள்ள போறேன். ஆனா எனக்கு காமிக்கிற ரீல் எல்லாமே யாரோட ரீல் காமிக்குது? ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி, Instagram இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட ரீலும் கன்டென்ட்டும் தான் எனக்கு காமிக்குது. அப்ப எனக்கு என்ன ஆகுது? நானும் தான் டெய்லி கஷ்டப்படுறேன். இவங்க வாரத்துக்கு ஒரு டைம் போஸ்ட் போடுறாங்க. 1 மில்லியன், 2 மில்லியன்னு வாங்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் பிசினஸ் ஓனர்ங்கிறத மறந்து அப்படியே கிரியேட்டர் மைண்ட் செட்டுக்கு போக ஆரம்பிச்சர்றேன். கண்டிப்பா. அதுவுமே இல்லாம சோஷியல் மீடியால நெறைய பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கன்சல்டன்ட்ன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவங்களோட கன்டென்ட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுமே பூஸ்ட் பண்ணி ஃபாலோவர்ஸ் ரைஸ் பண்ணுங்க, பூஸ்ட் பண்ணி லைக் வாங்குங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய, அந்த அவேர்னஸ், ரீச், சேல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ட மறந்துடுறாங்க. ஸோ அந்த வேனிட்டி மெட்ரிக்ஸ்க்கு பின்னாடி நம்ம ஓடாம, ரியல் டைம் மெட்ரிக்ஸா இருக்கக்கூடிய என்கொயரீஸ் எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு வந்து எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ சேவ் வந்திருக்கு, இதெல்லாம் ட்ராக் பண்றப்ப பிசினஸ்க்கான ரைட் டைரக்ஷன்ல நம்ம இருப்போம். இதை டெய்லி ட்ராக் பண்ணணும்னா நமக்கு ப்ரெஷர் தான் வரும். நேத்து அது நடந்துச்சு, இன்னைக்கு இது நடந்துச்சுன்னு கம்பேரிசன் தான் வரும். 14 டேஸ் ஒன்ஸ் கரெக்டான ட்ராக்கிங் பீரியட். இல்ல நீங்க கண்டென்ட் ரெகுலரா போட மாட்டீங்க அப்படின்னா 28 டேஸ் ஒன்ஸ் உங்க இன்ஸ்டாகிராம்குள்ளேயே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். எஸ் மேம். அதுல போயிட்டு இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம். இது பண்ணீங்கன்னா தாராளமா போதுமானது. எஸ் மேம். அப்போ நம்ம ஈக்குவலா இதுவும் பேலன்ஸ் பண்ணுவோம் மேம். ஃபாலோவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டும் ரெண்டும். யா. ஸோ ஃபாலோவர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட ரீல் வந்து ஒருத்தங்களுக்கு ரீச் ஆகுது. அந்த ரீல வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. என் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகுது. ப்ரொஃபைல்குள்ள வந்த உடனேயுமே எனக்கு வந்துட்டு ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றத அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு என்னன்னா, என்ன இவங்க இவ்ளோ கன்டென்ட் போடுறாங்க, 2000 ஃபாலோவர் தான் வந்திருக்கு, இவங்க சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். எஸ் மேம். அந்த டவுட்டுக்கான ஆன்சரா தான் நம்ம வந்து ஃபாலோவரை ரைஸ் பண்ணணும்னு எஸ் பார்க்கிறோம். மேம். ஆமாம். இதே இப்ப மோஸ்ட்லி பீப்புள் எல்லாமே ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஃபாலோவரை பார்த்து, லைக்க பார்த்து மத்தவங்க சொல்றத கேட்டெல்லாம் யாரும் வாங்குறது இல்ல பெருசா. எஸ் மேம். அவங்க என்ன பண்றாங்க? என்கொயரி பண்றாங்க. நம்ம எவ்ளோ ஃபாஸ்டா ரிப்ளை பண்றோம்னு பார்க்கறாங்க. எப்படி அவங்கள ட்ரீட் பண்றோம்னு பார்க்கறாங்க. அப்ப நம்ம அந்த ஃபாலோவர்ஸ் மேல செலுத்துற கான்சன்ட்ரேஷனை குவிக் ரிப்ளை செட் பண்றது, ஆட்டோமேட்டிக் ரிப்ளை செட் பண்றது, அந்த சிஸ்டம் செட் பண்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுக்குன்னு ஃபாலோவர் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபாலோவர் உங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம தப்பான ஃபாலோவர்ஸ் நம்ம வச்சிருந்தோம்னா, தப்பான ஃபாலோவர் நான் யாரை சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன். என்னோட டார்கெட் கஸ்டமர் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ். அதுவும் குறிப்பா பொண்ணுங்க. ஃபேஷன் ரிலேட்டடா நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுறேன்னு வைங்க. பொண்ணுங்க என்னோட டார்கெட் கஸ்டமரா நான் வச்சிருக்கேன். இப்ப என்னோட ஃபாலோவர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா தான் இருக்காங்கன்னா அது எனக்கு பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா, என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் போய் என் ஃபாலோவர்ஸ் கிட்ட சாம்பிளா காமிக்கும். அவங்க என் வீடியோவை ஃபுல்லா பாக்குறாங்களா, லைக் பண்றாங்களா, கமெண்ட் பண்றாங்களா, சேவ் பண்றாங்களாங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் என்னை ஃபாலோ பண்ணாத மத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தும். இப்ப என் ஃபாலோவர்ஸ் 40 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருக்காங்க. நான் ஃபேஷன் டிப்ஸ் கொடுக்கறது 18, 19 வயசுல இருக்கவங்களுக்கு. அப்ப 40 வயசு மேல இருக்கிறவங்க என் வீடியோவை தள்ளி விட்டுட்டு தான் போறாங்க. எஸ் மேம். அப்ப இன்ஸ்டாகிராம் என்ன நினைச்சுக்கும்? நிறைய பேர் தள்ளி தான் விடுறாங்க, கண்டென்ட் சரியில்லை போல, அதனால இவங்களோட ரீச்சை நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணும். ஸோ ஃபாலோவர்ஸ் மேல நம்ம நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு காசு கொடுத்து ஃபாலோவர் வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ண சொல்றது, ஃபேமிலியை ஃபாலோ பண்றது மூலமா நம்ம ஆல்கரிதமை நமக்கு எகெயின்ஸ்டா நம்மளே திருப்பி விடுறோம். அண்டர்ஸ்டுட் மேம். எஸ் மேம். மேம் இப்போ வந்துட்டு இந்த போத்தீஸ் லலிதா ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்டிங் ஓனர்ஸே வந்துட்டு அவங்க பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து குட் வேவா இல்லை அது இப்போ சடனாக மார்க்கெட்டிங் சினாரியோனால அந்த மாதிரி பூஸ்டப் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம் அந்த அப்ரோச்சை? ஸோ நான் 2018லேருந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங். எஸ் மேம். இந்த டாப்பிக்கை நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் ஜஸ்ட் லைக் தட் பெருமைக்கோ இல்லை பொய்யாவோ சொல்லலை. நான் இப்போ வரைக்கும் ரியல் டைமில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஜாபுக்கு போனது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்து ஹெச்ஆர் டீம்லேருந்து யாராவது அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஓப்பனிங்ஸ் போட்டிருப்பாங்க, நான் லிங்க்டின்ல இருந்து அப்ளை பண்ணியிருப்பேன். டைரக்டா அப்பாயிண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதை ஜஸ்ட் லைக் தட் பெருமைக்கு சொல்லலை, லிங்க்டினோட பவர்க்காக நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு ஃபவுண்டரா, பிஸ்னஸ் ஓனரா லிங்க்டின்ல என்னோட நாலேஜை நான் காட்டுறேன், என்னோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி நிறைய எழுதுறேன்.
அப்ப நான் எழுதுனத வச்சு, நான் பேசுறத வச்சு, நான் கமெண்ட் பண்றத வச்சு, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் என்ன பண்றேன், ஏது பண்றேங்கிறத ஃபுல்லா அவங்களால ஸ்டடி பண்ணிக்க முடியும். எஸ் மேம். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அதே தாங்க மத்த பிளாட்ஃபார்ம்லயுமே. இப்ப ஒரு ஃபவுண்டரா நான் என்னோட எக்ஸ்பெர்டிஸ காமிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த இடத்துல என்னைய நம்புறது ஈஸி. ஷூர் மேம். நான் இந்த ஃபோன் விக்கிறேன்னு வைங்களேன். இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ், இந்த ஃபோன் எப்படி இருக்கு, எப்படி ஃபோட்டோ எடுக்கும், ஃபாஸ்ட்டா இருக்குமா, ஸ்லோவா இருக்குமாங்கிறது நெறைய பேருக்கு புரியாது. ஆனா நான் பேசுறேன்னா, ஒரு ஹியூமனா என் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னைய நம்பிட்டாங்கன்னா, நான் விக்கிறத நம்ப ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா மேம். இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இது என் பிசினஸ்ன்னு வச்சுக்கோங்க. என் பிசினஸ்க்காக நான் ரீல்ஸ் போடுறேன். என் பிசினஸ்க்காக நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து போடுறேன். கெரவுசல் போடுறேன். ஸ்டோரி போடுறேன். என் பிசினஸ் வளர்ந்துகிட்டே போகுது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, ஏதாவது ஒரு ரீசன்னால என் பிசினஸ் விழுகுது. ஃபெயிலியர் ஆகுது, லாஸ் ஆகுதுன்னு வைங்க. கீழ வந்துருச்சு. இப்ப நான் திரும்பியும் என்ன பண்ணணும்? 0ல இருந்து தான் ஸ்டார்ட். ஒண்ணொண்ணா கட்டணும். இதே என் பிசினஸ்க்காக நான் வீடியோ போடுறேன். என் ஃபேஸ காமிச்சு நான் வீடியோ போடுறேன். என் பிசினஸ்க்காக நான் ஃபோட்டோஸ் போடுறேன். அதுலயும் என்னோட ஒரிஜினாலிட்டி இருக்கு. என் பிசினஸ்க்காக நான் ஸ்டோரி போடுறேன். அதுலயும் என்ன பத்தின விஷயங்கள் இருக்கு. இங்க 2 பேருமே க்ரோ ஆகுறோம். 2 பேர பத்தியுமே தெரிய ஆரம்பிக்குது. 2 பேரையுமே பாக்குறாங்க. இப்ப என் பிசினஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால விழுந்துருது. அப்ப என் பிசினஸ் மட்டும் தான் விழுகும். நான் விழுக மாட்டேன். கண்டிப்பா. அடுத்தது நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா, நான் விட்ட 10வது படியில இருந்து ஏறுனா போதும். திரும்ப முதல் படியில இருந்து ஏறணும்ன்ற அவசியம் எனக்கு இருக்காது. ஸோ ஃபவுண்டரா ஃபேஸ காமிக்கிறது அப்படிங்கிறது ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாரி வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல பிசினஸ் விழுந்துருச்சுன்னா, திருப்பி இன்னொரு பிசினஸோ இல்ல இன்னொரு இடத்துல வேலைக்கு போறதுக்குமோ, டக்குனு என்ட்ரி பாயிண்ட்டா அது மாறுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். நைஸ் மேம். மேம் இப்போ ஒரு பிராண்ட வந்து மக்கள் மறக்காம இருக்கணும்னா நம்ம என்ன மேம் பண்ணணும்? திருப்பி திருப்பி சொல்லணுங்க. ரிபிட்டேஷன். ரிப்பீட்டேஷன். ரிபிட்டேஷன் மட்டும் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு, பிராண்டிங்க்கு எல்லாத்துக்குமான சீக்ரெட் ஃபார்முலாவா இருக்கும். எஸ் மேம். நம்ம பல பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ பார்க்குறோம். 300K, 400K சிலர் 1 மில்லியன், 2 மில்லியன் கூட வச்சிருப்பாங்க. அவங்களோட பேஜ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப ரீசென்ட்டா 1 இயரா தான் போடுறாங்க, 2 இயரா தான் போடுறாங்கங்கிற மாரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க பிரைவேட் அக்கவுண்ட்லயோ இல்லனா அப்பப்ப பப்ளிக் அக்கவுண்டா மாத்தியோ கன்டென்ட் போட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பழைய கன்டென்ட் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பாங்க. டெலீட் பண்ணிருக்கோம். எஸ் மேம். அப்படிதான் இருக்கும். சோ நம்ம ரிப்பீட்டா நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப, நம்மளோட பிரசன்ஸ காமிச்சிட்டே இருக்கிறப்ப, ஆப்வியஸ்லி நம்ம ரீச் ஆவோம். நம்மள பத்தின அவேர்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம யாருங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். ஆனா இந்த ரிப்பீட் பண்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் டைம் என்ன டோன்ல, என்ன ஆங்கிள்ல, என்ன விதத்துல பேசினேனோ அதே மாரி தான் நான் ரிப்பீட் பண்ணணும். எஸ் மேம். கண்டிப்பா மேம். இன்னைக்கு கோவமா பேசி ஒரு வீடியோ போடுறது, நாளைக்கு வந்து ஒரு டவுட்டா, கன்ஃப்யூஸ்டா பேசுறது, நாளான்னைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட பேசுறது. எமோஷன்ஸ் முக்கியம் தான். அந்த எமோஷன்ஸ் இருந்தா தான் வீடியோ பார்ப்பாங்க. எமோஷன நான் தப்புன்னு சொல்லல. பட் டோனே வேற மாரி சொல்றது. கண்டிப்பா. இப்ப லிட்டரலா சொல்லணும்னா பொலிட்டீஷியன்ஸ் சிலர சொல்லுவாங்க இல்லையா? நாளுக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னு. அந்த நாளுக்கு ஒண்ணு பேசாம ஃபிக்ஸ்டா நம்ம இப்படிதான் நம்மளோட சப்போர்ட் வந்து இந்த பாயிண்ட்க்கு தான். எஸ். நம்ம இத பொறுத்து தான் வொர்க் பண்றோம்ங்கிற கிளாரிட்டி நம்ம குடுக்கணும். சோ கன்சிஸ்டன்சி தாங்க. நீங்க இன்ஸ்டாகிராமா இருந்தாலும், Facebookஆ இருந்தாலும், WhatsAppஆ இருந்தாலும், எதுவா இருந்தாலும் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்கள மறக்க மாட்டாங்க. எஸ். இப்ப நாளைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்ணாங்கன்னா, உங்க பேர் ஞாபகம் வரும். எஸ். அந்த கண்டிப்பா மேம். பேர் ஞாபகம் வரணும்னா, நீங்க இருக்கீங்கங்கிறத திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே மேம். இப்ப பட்ஜெட் வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பிராண்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல ஆட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா மேம்? ஓகே. இப்போ உங்களோட ரெக்யர்மெண்ட்ட பொறுத்து தான். இப்ப நீங்க ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க. இப்பதான் உள்ள வரீங்க அப்படின்னா, எடுத்தோம்னா ஆட் ரன் பண்றப்ப, உங்க ப்ரொஃபைல் காலியா தான் இருக்கும். கண்டிப்பா மேம். வெப்சைட்குள்ள போய் பார்த்தாலும் பெருசா யாருக்கும் எதுவும் கன்வே ஆயிருக்காது. உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு ஃபீட்பேக்கோ, ரிவ்யூவோ எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட சினாரியோல நீங்க அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்ணி, உங்க ஆட கிளிக் பண்ணி பல பேர் உள்ள வந்து, இதுல எதுவுமே இல்லன்னு போட்டுட்டு அவங்க வெளிய போறதுக்கு, அந்த டைம்ல நீங்க பிராண்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணி, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டுட்டு, ஒரு 10 பேருக்கு வித்தாலும், அந்த 10 பேர்கிட்ட இருந்து ரிவ்யூஸ் வாங்கி போடுறது, ரேட்டிங்ஸ் வாங்கி போடுறது, இதெல்லாம் பண்ணி பேஸ ப்ராப்பரா செட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்ஸ் ரன் பண்றப்ப, உள்ள வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பரவால்ல, இவங்கள பத்தி ரிவ்யூஸ் நல்லா இருக்கு, ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கு, இவங்க கிட்ட வாங்கியிருக்காங்கங்கிற மாரி ஒரு ட்ரஸ்ட் வரும். இதே நீங்க வந்து ஒரு சீசனல் பிசினஸ் பண்றீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து பட்டாசு விக்கிறீங்க. எஸ் மேம்.
பட்டாசு விக்கிறது வந்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4, 5 மாசம் தான் பிசினஸே இருக்கும். கண்டிப்பா மேம். அக்டோபர்ல தீபாவளின்னு வைங்க. செப்டம்பர்ல இருந்து தான் அத பத்தி யோசிப்பாங்க. நவம்பர்ல தீபாவளினா அக்டோபர்ல இருந்து தான் யோசிப்பாங்க. மீறி போச்சுன்னா நியூ இயர் வரைக்கும் வாங்குவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிசினஸ் நடக்காது. சோ அந்த பட்டாசு பிசினஸ்க்கு நீங்க வருஷம் ஃபுல்லா உட்கார்ந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ் இல்ல. ஏன்னா பட்டாசு விக்கிறவங்க முக்காவாசி பேர் அதை இன்னொரு செகண்டரி பிசினஸா தான் வச்சிருப்பாங்க. பிரைமரி பிசினஸ் வேற ஏதாவது இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா துணி கடை வச்சிருப்பாங்க, ஸ்வீட் கடை வச்சிருப்பாங்க. பட்டாசு அந்த டைம்ல ஸ்டால் போடுவாங்க, திருப்பி எடுத்துருவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இருக்கீங்கன்னா தாராளமா உங்களோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் ஜஸ்ட் ஆட்ஸுக்கு ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பேஸ் மட்டும் பேஜ்ல ஒழுங்கா செட் பண்ணி வச்சுட்டு செலவே பண்ணாம போஸ்டர் வீடியோன்னு சொல்லி ஒரு 20-30 மட்டும் உங்களோட பேஜ்ல வச்சுட்டு மீதி வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். So, கண்டிப்பா நீங்க எந்த பிசினஸ் பண்றீங்களோ உங்களோட தேவை எப்படி இருக்கோ அதை பொறுத்து இதை மாத்திக்கலாம். ஷூர் மேம். மேம் இப்போ புதுசா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீப்புளுக்கு அவங்க முக்கியமா கத்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்ன மேம்? ஓகே. ஸோ நம்பர் ஒன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இது அகெயின் எந்த சிலபஸ்லையுமே பெருசா இருக்காது. பட் நான் சொல்றது என்னன்னா நான் சொல்லி கொடுக்கறது என்னன்னா கஸ்டமர் சைக்காலஜி. எஸ் மேம். கண்டிப்பா மேம். என்ன நடக்குது நான் உங்களுக்கே வந்துட்டு சர்வே பண்ணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்கா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பூட் கேம்ப்லயே ஒரு 4 பேர்கிட்ட போய் ஸ்விக்கியை பத்தி கேள்வி கேளுங்க, ஓலா பத்தி கேள்வி கேளுங்க, ஊபர் பத்தி கேள்வி கேளுங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்கன்னு. இது எதனாலனா நாளைக்கு நீங்க ஸ்விக்கி மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றப்ப, ஓலா மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றப்ப என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த சைக்காலஜிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மேம். நிறைய அப்சர்வ் பண்ணணும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும்னா நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டருங்கிறது நான் விட்டுடுறேன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும்னாலே நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ண தெரியணும். ஒரு பேஜ்ல ஒரு போட்டோ ஒரு கம்பெனி போடுறாங்கன்னா ஏன் இதை போட்டாங்க, ஏன் இப்போ போட்டாங்க, என்ன கண்டென்ட் எழுதியிருக்காங்க, எதுக்காக இது நடந்திருக்குன்னு நிறைய அப்சர்வ் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி அவங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்கன்னா எதனால இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, போட்டு ஒரே செகண்ட்ல ஒரு கமெண்ட் வருதுன்னா என்ன ரீசன் அதுல, கண்டிப்பா மேம். இந்த வீடியோ போட்டு பல வருஷம் ஆச்சு இன்னும் இதுல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன ரீசன் இதுல. ஸோ இந்த அனாலிசிஸ் நமக்கு முக்கியம். 2 வார்த்தை இருக்குங்க. ஒன்னு பெர்செப்ஷன். ஓகே மேம். இந்த பிராண்டை மக்கள் என்னவா பாக்குறாங்க. இப்ப நான் போத்தீஸ்ல துணி வாங்கினாலும் வாங்கலைனாலும் போத்தீஸை பத்தி எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். எஸ் மேம். இப்ப நான் கேஎஃப்சில சாப்பிட்டாலும் சாப்பிடலானாலும் கேஎஃப்சியை பத்தி எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதான் நம்ம பெர்செப்ஷன் சொல்றோம். கண்டிப்பா மேம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அனாலிசிஸ். இப்ப நான் கேஎஃப்சிக்கு போறேன் அப்படின்னா சிங்கிள் டைம்ல நான் என்ன பர்ச்சேஸ் பண்றேன், எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றேன், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நான் கேஎஃப்சிக்கு போறேன். ஸோ இந்த சர்வேங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா மேம். ரொம்ப பேசிக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சைக்காலஜிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அனாலிட்டிக்ஸ். அனாலிட்டிக்ஸ். ஒரு நம்பரா பார்க்காம அந்த நம்பருக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ஸ். இப்ப லைக் இவ்வளோ வந்திருக்கு, ஃபாலோ இவ்வளோ வந்திருக்கு, ஷேர் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. அது அவங்க பார்த்தாலே தெரியும். ஆனா நம்ம எப்படி சொல்லணும், அந்த லைக்குக்கு என்ன அர்த்தம், அந்த ஃபாலோவுக்கு என்ன அர்த்தம், அந்த கமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம், அதையும் இதையும் கம்பேர் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் வருது. ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் இந்த 2 ஒன்று சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்க தெரியணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளா டெவலப் பண்ணிக்கிறது. இது நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ்க்கு போனோம்னா ரைட்டிங் ஸ்கில்லு, டிசைனிங் ஸ்கில்லு, எடிட்டிங் ஸ்கில் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எஸ் மேம். அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம், இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். சீக்கிரம் ஜஸ்ட் ஒரு 30 ஹார்ஸ் கிளாஸ் 40 ஹார்ஸ் கிளாஸ்ல கூட இதெல்லாம் கத்துக்க முடியும். ஆனா இது வந்து ரொம்ப பேஸ் மாதிரி. இதே நீங்க ஏர்ன் பண்ணணும், எடுத்த உடனே எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் சினாரியோல காப்பி ரைட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்டா எனக்கு இமீடியட் இன்கம் தேவைப்படுது, ஃப்ரீலான்சரா எனக்கு இமீடியட் இன்கம் தேவைப்படுது அப்படின்னா அப்ப எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறப்ப காப்பி ரைட்டிங்கை மட்டும் டாப் டு பாட்டம் நல்லா கத்துக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுல இமீடியட்டா ஏர்ன் பண்ணலாம். நைஸ் மேம். ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற இந்த பீப்புள்ஸ்க்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜாப் இப்போ தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ஓகே. ஸோ நம்மள அகெயின் இது ஏஜ் பார் இல்லாம இப்போதைக்கு இருக்க கரண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பேஷண்டா இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் ரீல கூட நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியறது இல்ல. அடுத்தது என்ன வருமோ அடுத்தது என்ன வருமோன்ற ஒரு கியூரியாசிட்டி. சோ இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ற வேர்டெல்லாம் இப்ப பழசாயிருச்சு. அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்றாங்க, டோபமைன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள்லாம் இப்ப புதுசா இருக்கு. சோ நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயத்தை விட
நம்ம கையில இல்லாத அடுத்த ஒரு விஷயத்த பத்தின கியூரியாசிட்டி தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகம். அடுத்து என்னன்ற இம்பேஷன்ஸ்ல தான் நம்மளோட மொத்த எனர்ஜியும் நம்ம வேஸ்ட் பண்றோம். அந்த மிஸ்டேக்க பண்ணாம இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ வச்சு எஃபெக்டிவா, கன்சிஸ்டன்ட்டா பில்ட் பண்ணாலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சக்சீட் ஆயிர முடியும். இன்னொன்னு, சில பேர் சொல்ற மாரி ஏஐ வந்துருச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு வேலை இருக்காது. ஏஐ வந்துருச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவுட்டேட் ஆயிரும். எல்லா ஃபீல்டும் எப்படி 10 வருஷத்துல விழுகுதோ, அதே மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஒரு 10, 15 வருஷத்துல விழுந்துரும்னு சொல்றது, இப்போதைக்கு அது கண்டிப்பான மித்து. நான் ஏன் அத மித்து அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப கோயம்புத்தூர் மாரி ஒரு பெரிய சிட்டி எடுத்துட்டீங்கனாலே, எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? எல்லாருமே வெப்சைட் வச்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஓகே. ஆனா பிசினஸஸ் எல்லாம் எதனால பயப்படுறாங்கன்னா, லாக்டவுன் டைம்ல நெறைய பேரு ஃபேக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது, 2, 3 கிளையண்ட்ஸ் கிட்ட மட்டும் பணம் வாங்கிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிறது, இந்த மாரி ரீசன்னால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேல ஒரு தப்பான ஒப்பீனியன் வந்தது. கன்சிஸ்டன்ட்டா, பேஷன்ட்டா உங்களோட பிராண்டிங்க மட்டும் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 90 டேஸ்ல ரிசல்ட் கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சக்சஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது, நீங்க எது பண்ணீங்கனாலுமே 90 டேஸ் ரிசல்ட். கன்சிஸ்டன்சி 90 டேஸ் பண்ணணும். 90 டேஸ் பண்ணணும். எது பண்ணீங்கனாலும். நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறீங்க அப்படின்னா, 90 டேஸ் கன்சிஸ்டன்ட்டா கத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஸ்கில்ல நீங்க டாப் ஆயிருவீங்க. இப்ப நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, 90 டேஸ் கன்சிஸ்டன்ட்டா கன்டென்ட் போட்டீங்கன்னா, கண்டிப்பா டாப்ல வந்துருவீங்க. ஸோ அந்த 90 டேஸ்ங்கிறது நமக்கான சக்சஸ் ஃபார்முலா. அத மட்டும் பேஷன்ட்டா பண்ணிட்டீங்கன்னா போதும். தாராளமா நீங்க எந்த செக்டார்ல இருந்தாலுமே, அந்த செக்டார்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல சக்சஸ் கிடைச்சிரும். நைஸ் மேம். ஓகே. ஓகே மேம். மேம் ஒரு ஃபைனல் கொஸ்டின்ஸ். இப்போ வந்துட்டு நிறைய பேர் பிராண்ட் வந்து ஒரு 2-3 இயர்ஸா வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்களுக்கு ட்ரஸ்ட் போய்டும். ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க, பிராண்டிங் வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கப்ப பிசினஸ் வந்து டவுன் ஆகுறப்ப உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து காமிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க மேம்? பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நான் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாக்குறேங்க. இப்ப அகெயின் ஒரு சின்ன நெகட்டிவ் காமெண்ட் வந்திருந்தது அப்படின்னா, அந்த காமெண்ட் யார் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதை மத்தவங்க பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி போய் டெலிட் பண்றோம். அப்படி டெலிட் பண்ற என் பேஜ் அதனால என்னால டெலிட் பண்ண முடியும். இதே நான் டெலிட் பண்ண உடனே அவங்க உண்மையாவே என்கிட்ட பொருள் வாங்கி ஏமாந்துருந்தாங்கன்னா, என்னைய பத்தி அவங்க ஸ்டோரியில டேக் பண்ணி தப்பா போடுவாங்க. என்னைய பத்தி ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி போடுவாங்க. அதை என்னால டெலிட் பண்ண முடியுமா? முடியாது. ஜஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். அது பொய்யானதா இருந்தா ரிப்போர்ட் வேலை செய்யும். உண்மையாவே நான் ஏமாத்தி இருந்தேன்னா ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷன் கூட வேலை செய்யாது. சோ அந்த மாதிரி சினாரியோல நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது பெட்டர். எந்த பிசினஸா இருந்தாலும் தப்பு நடக்கிறதுங்கிறது நேச்சுரல். ஏன்னா நம்ம எல்லாம் ஹியூமன் தான். மெஷின்னு சொல்ற ஏஐயே தப்பு பண்றப்ப நம்ம தப்பு பண்றது வந்து லாஜிக் தான். இப்ப நான் இன்னைக்கு ஒரு பார்சல் அனுப்புறேன் என் கஸ்டமருக்கு. எப்பயுமே உடையாம போற ப்ராடக்ட் அன்னைக்கு ஒரு நாள் உடைஞ்சிருச்சு. அந்த கஸ்டமர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. 90% ஆஃப் த கஸ்டமர்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிசினஸ் ஓனரை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த இடத்துலயே என் மிஸ்டேக்கை நான் அக்செப்ட் பண்றது ஃபர்ஸ்ட், அப்பாலஜைஸ் பண்றது செகண்ட், அப்புறம் தான் நான் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட்னா அதை சரி பண்ணி கொடுக்கறது, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறது, ரீஃபண்ட் கொடுக்கறது இதெல்லாம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிடுறோம்னா அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிடுறோம். என் ப்ராடக்ட்லாம் ஒன்றும் அப்படி இருக்காது, என்னைய பத்தியே நீ எப்படி அப்படி சொல்லலாம், அன்பாக்சிங் வீடியோ காமி எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ட் பண்ணிடுறோம். பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் அப்பாலஜைஸ் பண்றோம். பிசினஸ் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தப்பு நம்ம மேலங்கிறத அக்செப்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே ரிவர்சல்ல போறதுதான் பிரச்சனை. இந்த டிரான்ஸ்பரன்சி நம்ம கிட்ட இருக்குன்னு வைங்களேன், 2 விதமான நெகட்டிவ் கமெண்ட் வரும். ஒண்ணு, உண்மையாவே என்கிட்ட பொருள் வாங்கி ஏமாந்தவங்க என்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, நான் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறதுனால கமெண்டா போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இதை கரெக்ட் பண்றதுக்கு எல்லா மெக்கானிசமும் நாங்க பண்ணி தரோம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம்னா, அதை பாக்குற 3வது நபருக்கு தப்பு நடக்கிறது நேச்சுரல் தான், பட் அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்ட் பண்றேன்னு சொல்றாங்க, இந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு, வாங்கிதான் பார்க்கலாமே, அந்த ஐடியா வரும். இதே நான் அக்செப்ட் பண்ணிக்காம அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணனா நெகட்டிவ் ஒப்பீனியன் வரும். இது நெகட்டிவ் கமெண்ட் ஃபர்ஸ்ட் டைப். நெகட்டிவ் கமெண்ட் செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட அவங்க பொருள் வாங்கியிருக்கவே மாட்டாங்க, டைம் பாஸ்க்கு என் பேஜுக்கு கீழே வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்றது, இல்ல என் காம்படிட்டர் வந்துட்டு ஃபேக் ப்ரொஃபைல வச்சு நெகட்டிவ் கமெண்ட் பண்றது, இந்த மாதிரி. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும்ல, நம்ம கிட்ட யார் யார் பொருள் வாங்கியிருக்காங்க, எப்படி எப்படி வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க கிட்ட டிஎம்ல போய் மெசேஜ் பண்ணி பாருங்க, என்ன பொருள் வாங்குனீங்க, என்ன டீடைல்ஸ் எனக்கு அனுப்புங்க, மிஸ்டேக் எங்க சைடா இருந்தா நாங்க கரெக்ட் பண்ணி தரோம்னு. அங்கேயும் ரிப்ளை வரல அப்படின்னா இந்த காமெண்ட்லயே நீங்க கொடுக்கலாம், நீங்க எங்க கிட்ட பொருள் வாங்கினதுக்கான டேட்டா பேஸ் எதுவுமே இல்லை,
இந்த அன்னைக்கு நீங்க எங்ககிட்ட பொருள் வாங்கல, இப்படி ஒரு பொருள் நாங்க உங்ககிட்ட ஷிப் பண்ணல. எங்ககிட்ட வாங்குனேங்கிறதுக்கு ப்ரூஃப் இந்த இடத்துலயே நீங்க குடுக்குறீங்கன்னா, இப்பவே நாங்க ரீஃபண்ட் அனுப்புறோம்ன்றத காமெண்ட்ல சொல்றப்ப, அதுவுமே நம்ம மேல ஒரு சூப்பர் பாசிட்டிவ் ஒப்பீனியன தேர்ட் பெர்சனுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். நம்மள நம்பி பொருள் வாங்குவாங்க. இத நான் டெலிட் பண்ண ட்ரை பண்றேன்னா, அந்த இடத்துல நான் டிரான்ஸ்பரண்டா இல்லன்னு அர்த்தம். மறைக்க, கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்க, இதெல்லாம் நான் பண்றப்ப என்னாகும்? என் டிரான்ஸ்பரன்சி அடி வாங்குது. அப்ப நான் ஏதோ தப்பு பண்றேங்கிற ஒரு ஃபீல் குடுக்கும். என் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி கம்மிங்கிற ஃபீல் குடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா அத நான் திருப்பி ரீபில்ட் பண்ண முடியாம போகும். கண்டிப்பா. டிரான்ஸ்பரண்டா இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட முடியும். எஸ். நைஸ் மேம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்களோட இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோட ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க ஷேர் பண்ணதில நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் மேம். ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பா Grow with Digital Expert பாட்காஸ்ட்டை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு ஸ்பெஷல் கோர்ஸோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் திஸ் இஸ் தேவி அண்ட் ஹரி சைனிங் ஆஃப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ தேங்க் மச். யூ ஹரி. தேங்க் யூ தேவி. தேங்க் யூ. ஐடியாஸ் அண்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். தேங்க் யூ. உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தது. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க் யூ.